ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்பது போல ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய முதல்வர், ஒரு புதிய சட்டமன்ற உறுப்பினர் வருகிறார். நாங்கள் வந்தால் ஊழலை ஒழிப்போம், நாங்கள் வந்தால் லஞ்ச லாவண்யங்களை ஒழிப்போம், திமுக ஆட்சி சரியில்லை என்று அதிமுகவும், அதிமுக ஆட்சி சரியில்லை என்று திமுகவும் மாறி மாறி வருகிறது. ஆனால் ஏதாவது ஒன்று மாறி இருக்கிறதா என்று பார்த்தால் எந்த மாற்றமும் இல்லை. திமுக ஆட்சியிலையும் ஆத்துமணல் கொள்ள, அதிமுக ஆட்சியிலையும் ஆத்துமணல் கொள்ள, திமுக ஆட்சியிலையும் திருட்டு, அதிமுக ஆட்சியிலையும் திருட்டு, திமுக ஆட்சியிலையும் ஊழல், அதிமுக ஆட்சியிலையும் ஊழல். என்ன அங்க திமுக இருக்கு, இங்க அதிமுக இருக்கு. எங்களுடைய அண்ணன் சீமானவர்கள் சொல்லுவாங்க, திமுக என்பது திருடர் முன்னேற்ற கழகம், அதிமுக என்பது அனைத்து இந்திய திருடர் முன்னேற்ற கழகம். அவ்வளவுதான் வித்தியாசம். அவங்க வந்தா ஒரு 30% கமிஷன், இவங்க வந்தா ஒரு 10% கமிஷன், அவ்வளவுதான். இப்படி மாறி மாறி ரெண்டு பேருக்குமான மாற்று இல்லை. ஆனா நாங்க தான் மாற்று. யாரு? அது தீய சக்தி, இது தூய சக்தி. இது அது தீய சக்தி, இது ஊழல் சக்தி. நான் தான் தூய சக்தி. நான் என் கேரியருடைய உச்சத்தை உதறிட்டு, என் வருமானத்தை உதறிட்டு, எல்லாத்தையும் உதறிட்டு உங்களுக்காக உழைப்பதற்காக எல்லா வலியும் எல்லா வேதனையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக வந்திருக்கேன். என்னடா வலிக்கிறது வலிக்குதுன்றாப்லைய, என்னதான் அப்படி வலின்னு பார்த்தா, ஜனநாயகன் படத்தை தடை பண்ணிட்டாங்களாம், அது ரொம்ப வலிக்குதான். எஸ்ஓபியை போட்டு பேச விடலையா, அது ரொம்ப வலிக்குதான். மனைவி விவாகரத்து வழக்கு கொடுத்தது ரொம்ப வலிக்குதான். அதே போல இவருடைய கரூர் 41 பேர் மரணத்தில் இவர் மேல பழி போட்டுட்டாங்களாம், அது ரொம்ப வலிக்குதான். எங்களுக்கு ஜனநாயகன் படத்தை தடை பண்ணது, மனைவி விவாகரத்து போடுறது எங்களுக்கு வலிக்கல. எங்களுக்கு என்ன வலிக்குது? எங்க மலையை உடைச்சிட்டு கொண்டு போகும்போது வலிக்குது, எங்க ஆத்துமல்ல கொள்ளையடிக்கும் போது வலிக்குது, என்னுடைய வளத்தை எல்லாம் சுரண்டி கொண்டு கேரளாவில் கொண்டு போய் அதானி துறைமுகம் கிட்டும் போது வலிக்குது. இந்த காரைக்குடியில வரும் பொழுது 523 நீர்நிலைகள், காரைக்குடியினுடைய தெப்ப குளங்கள், குளங்கள், தாமரைப்பூ பூத்து கிடந்த குளங்கள் வறண்டு போய் கிடக்கும் போது எங்களுக்கு வலிக்குது. எங்கள் தாய்மொழி தமிழ், தமிழர்கள் வாழக்கூடிய இந்த நிலத்தை பேச்சு மொழியாக, பண்பாட்டு மொழியாக, பயன்பாட்டு மொழியாக இல்லாமல் இருக்கும் போது, தமிழ் கொஞ்சம் கொஞ்சமா சாகும் போது எங்கள் வலிக்குது. எங்கள் கோவில்ல தமிழுக்கு பதிலாக சமஸ்கிருதம் ஓதப்படும் போது எங்களுக்கு வலிக்குது. தொலைக்காட்சியில தமிழுக்கு பதிலாக ஆங்கிலத்தை தமிழ்ல கலந்து பேசும்போது எங்களுக்கு வலிக்குது. தேவையானை ட்ரேடர்ஸ் என்று இருக்கும் போது எங்களுக்கு வலிக்குது. சாரதா பியூட்டி பார்லர் என்று இருக்கும்போது எங்களுக்கு வலிக்குது. பிளஸ் பாயிண்ட் ஜென்ஸ் உமன் என்று இருக்கிற போது எங்களுக்கு வலிக்குது. எங்க தாய்மொழி தமிழ்ல கடையினுடைய பலகை கூட வைக்க முடியாத நிலைமையில இருக்கும்போது எங்களுக்கு வலிக்குது. கடைக்காரங்களை குறை சொல்லல, சொல்வதற்கு இங்க ஆள் இல்ல. தமிழிலே பெயர் வைக்கணும். ஏன் கேரளாக்காரன் வைப்பாரா? ஆந்திரக்காரங்க வைப்பாங்களா? கர்நாடகா வைப்பாங்களா? தமிழை நம் தாய்மொழி தமிழை நாம் பேசவில்லை என்றால் வேற எந்த நாய் பேசும் என்கிற கேள்வி நமக்கு வர வேண்டும். உலகில் எல்லாரும் அவனவன் மொழியில பேசிட்டு இருக்கிறான். நாம தான் மொழிகளின் தாய்மொழியா கூடிய தமிழ் மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த தமிழ் மொழி அழியும் போது எங்களுக்கு வலிக்குது. ஆனா ஈழத்திலே 1 லட்சம் தமிழர்கள் கொத்து கொத்தாக சாகும் போது எங்களுக்கு வலிச்சது. மீனவர் படுகொலை நடக்கும் போது எங்களுக்கு வலிச்சது. ஆந்திர காட்டுக்குள்ளே 22 தமிழர்கள் சுட்டுக் கொள்ளும் போது எங்களுக்கு வலிச்சது. காவிரியில தண்ணி தராத போது தமிழர்களை அடிக்கும் போது எங்களுக்கு வலிக்குது. மீத்தேனும் ஹைட்ரோகார்பன் போட்டு என் விவசாயியை அடிக்கும் போது எங்களுக்கு வலிக்குது. விவசாய நிலப்பரப்பை அழித்து 8 வழி சாலை போடும் போது எங்களுக்கு வலிக்குது. ஆனா விஜய்க்கு அவர் பொண்டாட்டி டைவர்ஸ் கொடுத்த உடனே வலிக்குது. நாங்க அரசியலுக்கு வந்தது ஈழத்தில் இனப்படுகொலை நடக்குது, அதை தட்டி கேட்க யாருமே இல்லையே, என் மக்கள் சாகிறார்களே என்ற வழியில வேதனையில அரசியலுக்கு வந்தோம். என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று சொன்னதற்காக 6 மாதம் சிறைப்பட்டு அதற்கு பிறகு சீமான் அரசியலுக்கு வந்தார். ஆனால் சாரு நம்ம பக்கா மாசு எதுக்கு வந்திருக்காப்லன்னா, அவருக்கு நீதி கேட்க வீதி வீதியா வரானே, நீதி கேட்க போறாங்க. இப்ப நீதி மக்களுக்கு கேட்கல, அவருக்கு கேட்டுட்டு இருக்காப்ல. வலிதாங்கி நிக்கிறேன், வேணா ஒரு ஐடெக்ஸ் வாங்கி தரவா, இல்ல வாலினி ஸ்ப்ரே வாங்கி தருவா? என்ன வலி? கண்ணு வலியா, மூக்கு வலியா, காது வலியா, கை வலியா, உடம்பு வலியா, என்னையா வலி? நேத்து 10 நிமிஷம் பேசினாப்ல, இன்னைக்கு ரெஸ்ட் விட்டாப்ல. நாளைக்கு 10 நிமிஷம் காரைக்குடியில பேசுவாப்ல. நாளைக்கு என்ன பேசுவார் காரைக்குடியில? நான் சொல்ற மாதிரி காரைக்குடி வந்தோடனே, உங்க மகன், உங்க விஜய், உங்க தம்பி, உங்க அண்ணன் உங்களுக்காக வந்திருக்கிறேன், உங்களுக்காக வந்திருக்கிறேன். எல்லா வழியும் தாங்கிக்கிட்டு
எல்லா வேதனையும் தாங்கிக்கிட்டு எல்லா வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு உங்களுக்காக வந்திருக்கிறேன். அந்த மக்கள் விரோத ஸ்டாலினா, இந்த மக்கள் விரும்புகிற இந்த விஜயா, அந்த ஒன்னே ரெண்டே ரெண்டு பேர் தான் போட்டி. 4 முனை போட்டி, 40 முனை போட்டி உருட்டுவாங்க. ஆனா ரெண்டே ரெண்டு பேர் தான் போட்டி. ஒண்ணு இன்னொன்னு பேசுறேன்னு நான் கச்சோட்டு போயிடுறேன். ஒரே கண்டென்ட் டேப் ரெக்கார்ட் ஆன் பண்ணி விட்ட மாதிரி பேசிட்டு இருக்காப்ல. ஒரே கண்டென்ட். ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் போட்டி. யாருக்கு? இவருக்கும் டிஎம்கே தான் போட்டி. இவரை வீழ்த்ததுக்காக டிஎம்கே கூட்டணி வச்சிருக்காங்க. யாரு? இவரை வீழ்த்த. அவங்க 25 வருஷமா கூட்டணி வச்சிருக்காங்க காங்கிரஸ் கூட, விசிகா கூட. இவரை வீழ்த்ததுக்காக கூட்டணி, பாஜக ஒரு கூட்டணி, இவரை வீழ்த்த. திமுக அதிமுக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாப்ல சார் பக்காமாசு. தேமுதிக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை, விசிகா கூட கூட்டணி பேச்சுவார்த்தை, அப்புறம் மரியாதைக்குரிய சின்னம்மா கூட கூட்டணி பேச்சுவார்த்தை, அண்ணன் டிடிவி தினகரன் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை, அப்புறம் நம்ம ஓபிஎஸ் ஐயா கட்சிக்கு வருவார் நினைச்சாப்ல. எல்லாரு கூடயும் பேசிட்டு இந்த காவலன் படத்துல வடிவேல் ஒரு போட பிடிச்சுன்னு பாப்பல அம்மு குட்டின்னு சொல்லி, அது மாதிரி ஆட்சியிலும் மங்கு அதிகாரத்திலும் மங்கு. தேமுதிக வாங்க, காங்கிரஸ் வாங்க, கம்யூனிஸ்ட் வாங்க, விசிகா வாங்க, எல்லாரும் வாங்கன்னு போட பிடிச்சி யாரும் வரலன்னு நம்ம ஊர்ல ஒரு பாட்டு போடுவாங்க, பழைய பாட்டு, ரேவதி பாட்டு. என்ன மனமுள்ள பொண்ணு இன்னு மதுரையில கேட்டாக, அந்த மன்னார்குடியில் கேட்டாகங்கிற மாதிரி என்ன பக்காமாசு கட்சி இன்னு பாஜக கேட்டாக, என்ன பாடையில ஏத்த பார்த்தாக, என்ன அம்சமான கட்சி இன்னு அதிமுக கேட்டாக, அந்த அமமுக கேட்டாக, என்ன சீதனத்தியோட வந்து சின்னம்மாவும் கூட்டாக, அந்த சின்னையாவும் கூட்டாக, என்ன மட்டமான கட்சி இன்னு மதிமுகவில் கூட்டாக, என்ன மானத்தை கெடுக்க பார்த்தாக, என்ன வீணா போன கட்சி இன்னு விசிகாவில் கூட்டாக, என்ன வீணடிக்க பார்த்தாக, என்ன காவு வாங்கும் கட்சி இன்னும் காங்கிரஸ்ல கூட்டாக, அந்த கம்யூனிஸ்டிலும் கூட்டாக, எல்லாம் வரும்னு காத்திருந்த பனையூருல என் ஆதரவு உன்னால தனிச்சு நிக்கே முன்னால, என்ன பக்காமாசு கட்சி இன்னும் பாஜக கூட்டாக, நல்ல பாடையில ஏத்த பார்த்தாகன்னு பாட்டு பாடிட்டு இருக்காப்ல. எல்லாரும் கூடயும் பேசிட்டு யாரும் வரலன்னு நான் தனிச்சு நிக்கிறேன். 234 போட்டி, 234 இல்ல 233 தான். எடப்பாடி அவுட். எடப்பாடி வேட்புமனு ரிஜெக்டட். ஏன் எடப்பாடியில மட்டும் ரிஜெக்டட்? அதான் உள்குத்து. இவர் சொல்றாருல கள்ள கூட்டணி, கள்ள கூட்டணி. எடப்பாடியில மட்டும் எதற்காக தாவேகா வேட்புமனு ரிஜெக்டட்? இந்த கேள்விக்கு டெண்டல், ஹலோ பிரபு டெண்டல் பதில் சொல்லுங்களேன். பிரபு ப்ரோ, மை டியர் லவ்வபிள் ப்ரோ, ரீல்ஸ் ப்ரோ, பதில் சொல்லுங்க. காரைக்குடிக்குல ஒரு பேர் நடமாட முடியல. காரைக்குடிக்குல ஒருத்தர் நடமாட முடியாது. யார் நடமாடினாலும் ஒரு வீடியோ தூக்கிட்டு வந்துடுறது. பூவிக்கிற அம்மாட்ட போய் நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நாங்க இந்த முறை விசைக்கு தான் ஓட்டு போடுவோம். அப்படியாம்மா, விசைக்கு யாருக்கு ஓட்டு போடுவீங்க? பிரபு டெண்டலுக்கு ஓட்டு போடுவான். ஏம்மா அது நான் தாமா. விசை தெரியுமா? பிரபு டெண்டல் தெரியுமா? வேட்பாளர் தெரியுமா? டேய் என்ன அவார்டா குடிக்கிறாங்க நடிக்கிறதுக்கு? துணை நடிகை பூரா கூட்டு வந்து உட்கார வச்சு 500 ரூபாய். பிரபு டெண்டலுக்கு ஓட்டு போறேன்னு சொன்னா 500 ரூபாய். தேர்தல்னா என்னன்னே தெரியாம அந்த தம்பி 15 கோடி செலவு பண்ணிருக்கு. 15 கோடி செலவு பண்ணி காரைக்குடிக்கு நல்லது பண்ண போறீங்களா? உங்க முகர கட்டையெல்லாம் பார்த்தா அவ்வளவு நல்லவங்க மாதிரி தெரியலையே. வேலையில்லா பட்டதாரி சொல்ற மாதிரி அவ்வளவு நல்லவங்க மாதிரி தெரியலையே. அப்படியா? 300 கோடி வச்சு எம்எல்ஏ வாங்கிட்டு திமுக ஆட்சிக்கு வந்தா திமுக தாவிரலாம், அதிமுக ஆட்சி வந்தா அதிமுக தாவிரலாம். அப்படியே அந்த பிரபு டெண்டல் அவருக்கு எம்எல்ஏ ஆயிரணும். அவ்வளவு அரசியல் அறிப்பு, அவ்வளவு அரசியல். நம்ம கேட்பது மரியாதைக்குரிய சகோதரர் தாவேகா தலைவர் விஜய் கிட்ட 2000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்றீங்களே. ஐயா ஸ்டாலின் 2000, அப்பா ஸ்டாலின் 2000, சித்தப்பா எடப்பாடி 2000, விஜய்னா 2500. திமுக அதிமுக நான் தான் மாற்றுன்னு சொல்றீங்களே. திமுக அதிமுக இலவசத்தை கொடுக்குது, நான் இலவசம் தரமாட்டேன். என் மக்களுக்கு நல்ல கல்வியை, நல்ல படிப்பை, நல்ல மருத்துவத்தை, தூய குடிநீரை இலவசமா தருவேன் நீங்க அண்ணன் சீமான் சொல்வது போல சொல்வதற்கு உங்களுக்கு தெம்பு இருக்கிறதா? துணிச்சல் இருக்கிறதா? நான் வந்தா 2500 தாலிக்கு தங்கம், காஞ்சி பட்டு புடவை எங்கிருந்து கொடுப்பீங்க? சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன? 20 நிமிட பேச்சில நான் வந்தால் தமிழ்நாட்டில் கல்வியை உயர்த்துவேன், மருத்துவத்தை உயர்த்துவேன், தண்ணீரை உயர்த்துவேன், விவசாயத்தை உயர்த்துவேன், வேளாண்மையை சீர் செய்வேன், தமிழ்நாட்டுடைய சிறு குறு தொழில்களை மேலை வர செய்வேன், சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை தடுப்பேன், பெண்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பேன் சொல்லல.
நம்ம தாவேக்கு ஆட்சிக்கு வந்தா நல்லா இருப்போம் நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். எப்படி உங்க பொண்டாட்டி பிள்ளைல நல்லா இருக்க மாதிரியா? எப்படி நல்லா இருப்பிய? கட்டிய மனைவி நீதிமன்றத்தில் கதறி கொண்டிருக்கிறது. பெத்த பிள்ளை லண்டன்ல இருக்கு, பெத்த பையன் சென்னையில பீச்சில ஹாஸ்டல்ல தங்கியிருக்கான். இவரு நல்லா இருப்போம் நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். அது இந்த ஜோதிகா பேசின டயலாக். அது என்ன படம்? திருமலை படத்துல ஜோதிகா சொல்லும். படத்துல இருந்து டயலாக் எடுத்து மக்களுக்கு. இதே மாதிரி தான் ஆட்சியில் மிக அதிகாரத்தில் சொல்லும் போது சொல்றாப்ல, மாநாட்டு மேடையில பேசுறாரு கட்சி தலைவன். நமக்கு தனித்த பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கக்கூடிய செல்வாக்கு இருக்கு, இருந்தாலும் நம்மளை நம்பியும் சில பேர் வருவாங்க இல்லையா? அதுக்கான சூழல் மாறலாம் இல்லையா? அப்ப அவங்களையும் நம்ம மதிக்கணுமா இல்லையா? இந்த நியூ படத்துல கிரண் பேசுவாங்க, மாமாக்கு வயசாயிடுத்து இல்லையா, மாமாவால வடியில ஏற முடியாது இல்லையா? அது மாதிரி எல்லாரும் நம்மளை நம்பி வருவாங்க இல்லையா, கூட்டணி அமையலாம் இல்லையா? அது கிரண் இருந்து, இது ஜோதிகாட்ட இருந்து. நல்லா இருப்போம் நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். எப்படி நல்லா இருப்போம்? என்ன திட்டம்? திமுக தேர்தல் அறிக்கை கொடுத்துருச்சு, ஏதோ ஒண்ணு கொடுத்துருச்சு. அதிமுக தேர்தல் அறிக்கை கொடுத்துருச்சு, காங்கிரஸ் கூட இன்னைக்கு கொடுத்துருக்கு. ஆனா நாம் நம்ம கட்சி கொடுத்துருச்சு. தமிழ்நாட்டிலேயே தேர்தல் அறிக்கை கொடுக்காத ஒரு கட்சி அது நம்ம பக்காமஸ் கட்சி. ஏன் இல்ல? சட்டில இருந்தா ஆப்பிள் வரும், தெரியல என்ன பேசுறது. எதையாவது பேசி விடும்பாப்ல. வடிவேலும் பார்த்திபனும் கேட்பாங்க, எப்பா என்னப்பா பேசுறது, எதையாவது பேசு போ அப்படிங்கிற மாதிரி எதையாவது பேசி விடுறது. அது ஒரு பக்கம். அப்படின்னா இன்னொரு பக்கம், காரைக்குடியில வந்து 4 பேர் போட்டி போடுறாங்க. அந்த 4 பேர் நான் ஒருத்தரை பத்தி சொல்றேன். அவருக்கும் காரைக்குடிக்கும் சம்பந்தமே கிடையாது. காரைக்குடியில் அவருக்கு வீடே இல்லை. யாரு? நம்ம மதிப்பிற்குரிய சகோதரர் கார்த்தி சிதம்பரம் அவர்கள், சிவகங்கையின் பாராளுமன்ற உறுப்பினர். காரைக்குடியில சீமானுக்கு வீடு இல்ல. எங்க அண்ணன் வீடு கட்ட வந்தவன் இல்ல, நாடு கட்ட வந்தவன். எங்க அண்ணன் ஒரு வீட்டுக்கானவன் அல்ல, நாட்டுக்கானவன். நான் கேட்கிறேன், சிவகங்கை மாவட்ட இளையாங்குடி பக்கத்து கூடிய அரணையூர் எங்க இருக்கு? அமெரிக்காவில் இருக்கா? காரைக்குடியும் சிவகங்கை மாவட்டம், அரணையூரும் சிவகங்கை மாவட்டம் தான். சீமான் சிவகங்கை மண்ணினுடைய மகன். அவனை விட வேற யாருக்கு இங்க உரிமை இருக்கு? சிவகங்கை என்றால் வேலு நாச்சியார், சிவகங்கை என்றால் மருதுபாண்டியர், சிவகங்கை என்றால் தாண்டவராய பிள்ளை, சிவகங்கை என்றால் குயிலி. அதே போல சிவகங்கை என்றால் செந்தமிழன் சீமான் என்பது அடையாளம். ஒவ்வொரு ஊர்லையும் போய் சிவகங்கை மண்ணின் மகனாக பேசுகிறார். காரைக்குடியில ஓட்டு இருக்கவங்க தான் ஆளணும், காரைக்குடியில வீடு இருக்கவங்க தான் நிக்கணும். ராகுல் காந்தி வயநாட்டில் போட்டி போட்டார். அவருக்கு என்ன வீடு இருக்கா? அவருக்கு இந்தியா முழுக்க வீடு இருக்குன்னு தெரியும், வயநாட்டில் இருக்கா? அமேதி தொகுதியில் பிரியங்கா காந்தி போட்டி போட்டாங்களே, அங்க வீடு இருக்கா? கருணாநிதி குளித்தலையில போட்டி போட்டாரு, அவருக்கு இங்க வீடு இருந்துச்சா? மேபி இருந்திருக்கலாம். மரியாதைக்குரிய அக்கா கனிமொழி தூத்துக்குடியில போட்டி போடுறாங்களே, அங்க உங்களுக்கு எது வீடு இருக்கு? அண்ணா ராசா நீலகிரியில போட்டி போடுறாரு, அவங்களுக்கு ஏதாவது வீடு இருக்கு? உங்க கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை ஸ்ரீவெரும்புதூர்ல போட்டி போடுற, அங்க வீடு இருக்கு? எங்களுக்கு வீடு இல்ல, என் நாடே வீடு எனக்கு. எங்களுக்கு வீட்டை திருத்த வரல. நாங்க வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கணும், வீட்டுக்கு ஏசி வாங்கணும், வீடு கட்டணும், 3 மாடி கட்டணும், பெரிய தோட்டம் கட்டணும் வரல. இந்த நாட்டை சொர்க்க பூமியா மாத்தணும். படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவனே இல்லை என்ற நிலையை உருவாக்குது அடுத்த வேலை. வீட்டுக்கு ஒருவனுக்கு அரசு வேலை. ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசம். மருத்துவம் அப்பல்லோ மீனாட்சிக்கு நிகரான, மீனாட்சி மிஷனுக்கு நிகரான மருத்துவத்தை காரைக்குடி அரசு மருத்துவமனை தரும். யார்? எப்போ? சீமான் எம்எல்ஏவாக இருந்தால். பெருமதிப்பிற்குரிய ஐயா மாங்குடிக்கு ஏற்கனவே 2 முறை போட்டுட்டோம். 2 முறை எம்எல்ஏவா மாங்குடி ஐயா என்ன பண்ணுனாங்கன்னு நம்ம பார்த்தோம். 15 FL2 பார் திறந்திருக்காங்க, டாஸ்மாக் கடைகள் திறந்திருக்காங்க, சங்கராபுரம் ஊராட்சியில பொது நிலத்தை 25 கோடி ரூபாய்க்கு ஏப்பம் விட்டு தின்றுருக்காங்க. ஐயா நேர்மையானவர். யாரு? மாங்குடி ஐயா நேர்மையானவர். யோக்கியம் வர சொம்படுத்து உள்ள வைமாங்கல்ல, அந்த கதையா மாங்குடி வராரு, ஒளிஞ்சுக்கோன்னு சொல்லலாம். ரொம்ப நல்லவர். நல்லவருக்கு காங்கிரஸ்ல என்னடா வேலை? யோக்கியனுக்கு இருட்டில் என்ன வேலை? நல்லவனுக்கு காங்கிரஸ் என்ன வேலை? 1 லட்சம் கோடி பணத்தை கொடுத்து ஈழத்துல 1,20,000 மக்களை கொன்றொழித்த கேடுகட்ட இனப்படுகொலை செய்த கட்சி காங்கிரஸ் கட்சி. ஒரு தாலிக்காக 1 லட்சம் தாலி எடுத்த சோனியா காந்தி. அந்த சோனியா காந்தி கட்சியில் இருந்துகிட்டு இந்தியாவில் இங்க நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற பஞ்சபூதங்கள்ல ஊழல் பண்ண கட்சியை கேள்விப்பட்டிருக்கீங்களா? பஞ்சபூதத்துல சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தில் ஊழல், ஹெலிகாப்டர் பேர ஊழல்,
நிலக்கரியில ஊழல். அதை விட கொடுமையாக ராணுவ வீரனுடைய மனைவிக்கு வீடு கட்டி கொடுப்பதில் ஊழல் பண்ண கட்சி இந்த காங்கிரஸ் கட்சி. ராணுவ வீரனுக்கு சவப்பட்டி வாங்குறதுல ஊழல் பண்ண கட்சி இந்த காங்கிரஸ் கட்சி. ராணுவ வீரனுக்கு புல்லட் ப்ரூஃப் வாங்குறதுல ஊழல் பண்ண கட்சி இந்த காங்கிரஸ் கட்சி. கேரளம் கடலை முட்டாயில ஊழல் பண்ண கட்சி இந்த காங்கிரஸ் கட்சி. இந்த மாதிரி ஒரு ஊழல் கட்சியில் இருந்துட்டு அவர் நேர்மையாளவர். மாங்குடி 2 முறை எம்எல்ஏவா இருந்துட்டாரு. மாங்குடி என்ன சட்டசபையில் பேசினாரு யாருக்காவது தெரியுமா? ஒரு தடவை போன முறை இல்ல. மாங்குடி சட்டசபையில் போய் என்ன பேசியிருக்காரு யாராவது சொல்லுங்க. நான் மாங்குடியை பத்தி பேச விட்டுறேன். காரைக்குடியில 523 தெப்ப குளங்கள் நீர்நிலைகள் ஏதாவது தூர்வாரப்பட்டிருக்கா? ஏதாவது சுத்திரிக்கப்பட்டிருக்கா? காரைக்குடி சுத்திக்கூடிய சம்பன் ஊத்துல சாக்கடை கலைக்கிறது, சம்பன் ஊத்துல அங்கே வேதிப்பொருள் கலக்கிறது என்று அந்த சம்பன் ஊத்துக்காக இதே இந்த மண்ணுல எங்களுடைய அண்ணன் மாறன் தலைமையில நாம் தமிழர் கட்சி போராடியதை ஒழிய வேற யாரும் போராடல. நாங்க போராடணும். நாம் தமிழர் கட்சி போராடியது. அண்ணன் சீமான் போராடினார். எத்தனை போராட்டங்களை இந்த நிலத்துல முன்னெடுத்திருக்கிறோம். அப்ப எதையாவது மாங்குடி ஐயா அண்ணன் ப சிதம்பரம் மகன் கார்த்தி சிதம்பரம் வந்து நின்றுருக்காங்களா? அதெல்லாம் கிடையாது. அவருடைய இப்போ என்னன்னா, கவுண்டமணி ஒரு படத்துல வட்டிக்கு பணம் கொடுத்திருப்பாரு. பணம் வரவே வராது. உடனே ஒருத்தர் போய் கேட்பாரு ஜோசியக்காரன்ட்ட. அது ஜோசியக்காரன் சொல்லுவான், நரி மூஞ்சில முழிச்சிரு உனக்கு பணம் கிடைச்சிருப்பாப்ல. நரி மூஞ்சில நாயங்களா போறது, காட்டுக்கு எப்படி போறது பாப்ல. அதுக்கு எது காட்டுக்கு போற, உன் கூடவே தான் ஒருத்தனை வச்சிருக்கிய நரிய அப்படின்னு போய் செந்தில எழுப்பி நரி ஒரு ஊழகிட்டு நரிம்பாப்ல. உடனே வடக்குப்பட்டி ராமசாமி கொடுத்த பணம் உடனே அவர் ஓடிப்பாப்ல. உடனே சக்சஸ், நரி ஊழகிட்டுச்சு, வடக்குப்பட்டி ராமசாமி கொடுத்த பணம் வந்துருமாப்ல. அது மாதிரி நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காரைக்குடியில் வெல்வார் என்பதற்கு கார்த்தி சிதம்பரம் நரி ஊழகிட்டுச்சு. சக்சஸ், நரி ஊழகிட்டுச்சு. இதை நான் சொன்ன உடனே இன்னைக்கு காலையில கார்த்தி சிதம்பரம் எனக்கு மறுப்பு தெரிஞ்சு பேசியிருக்காப்ல. இந்த மாதிரி நான் கார்த்தி சிதம்பரம் தான் சொன்னேன், கீர்த்தி பதம்பரம்னு சொல்லல. கீர்த்தி பதம்பரம் ஒரு பேருன்னு சொல்ல, நான் கார்த்தி சிதம்பரம் தான் சொன்னேன். அவரு சொல்றாரு சட்டை துறைமுகமா என் பேரு. எங்க ஆத்தாப்பம் வச்ச பேரு துறைமுருகன், மக்கள் வச்ச பேரு சாட்டை. சரியா? எங்க அப்பா அம்மா வச்ச பேரை மாத்துவதற்கு எந்த அப்பனுக்கும் எந்த கொப்பனுக்கும் உரிமை கிடையாது. துறை என் பேரையே சொல்ல பயப்படுற. ஏன் பயப்படுற? பிரபாகரன் பிள்ளைகளுடைய பேரை உச்சரிக்க அந்த பயம் வேணும்டா, பயம் வேணும். உன் இனத்தில் யார் பெயரை சொன்னால் உன் எதிரி குலை நடுங்குவானோ அவனே உன் இனத்தின் தலைவன் என்கிறான். அதுபோல என் தலைவன் பிரபாகரன் என்கிற பெயரை உச்சரிப்பதற்கு பயந்து போன இந்த கூட்டம் இன்னைக்கு அவன் பிள்ளைகள் பேரையே உச்சரிக்க பயப்படுது. சட்டை துறைமுகம், நீ ஏதோ இருந்து போறேன், நான் கேட்கிற கேள்வி பதில் சொல்லு. அவர் என்னை ஊழ நரின்னு சொல்லிட்டாரு. நான் ஜோசியக்காரன் போய் கேட்டேன். யாரு? கார்த்தி சிதம்பரம் சொல்றாப்ல. நான் ஜோசியக்காரன் போய் கேட்டேன், உங்களுக்கு இது இருக்கு, அது சனி இது பண்ணா அது சரியாயிரும் அப்படின்றாப்ல. சனி யாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். யாரு சனி? சிதம்பரம் ஒரு சனி, அவரை பிடிச்ச சனி கார்த்தி சிதம்பரம், அதுதான் சனி. அந்த சனியை விரட்டத்தான் விடுதலை புலிகள் நாங்கள் அரசியல் படைங்க வந்திருக்கிறோம். அந்த சனியை விரட்ட. சனியா நாங்க? ஆமா, சத்ரு. அவருக்கு சனி இருக்காமா, அதுக்கு நாம சத்ருவாமா. நாங்க சத்ரு தான். யாருக்கு சத்ரு? தமிழ் இனத்தின் எதிரிகளுக்கு நாங்க சத்ரு, காரைக்குடி மக்களுக்கு நாங்க பித்ரு. சத்ரு தான்டா, உங்களுக்கு நாங்க சத்ரு தான். எங்களை பார்த்தா உங்களுக்கு சத்ரு மாதிரி தான் இருக்கும். அதாவது வீடு இருக்கான்னு ஏன் கேட்கிறாப்லன்னா, பணக்காரனுக்கும் பண்ணையாருக்கும் தான் ஊர் முழுக்க வீடு இருக்கும், பாமரனுக்கு வீடு இருக்காது. வீடு இல்ல, தமிழர்கள் எங்களுக்கு வீடு இல்ல, தமிழர் எங்களுக்கு நாடு இல்ல, தமிழன் வாழாத நாடு இல்லை, தமிழனுக்கு என்று ஒரு நாடு இல்லை என்ற கோட்பாட்டை முன்வைத்து அண்ணன் சீமான் நிற்கிறார். காரைக்குடியில மரியாதைக்குரிய அண்ணன் மாங்குடியோ அண்ணன் தேர்போகி பாண்டியோ சட்டமன்ற உறுப்பினராக போனால் என்ன பேசுவாங்க? ஆனால் காரைக்குடியிலிருந்து இங்க அண்ணன் சீமான் சட்டமன்ற உறுப்பினராக வென்று சென்றால் சட்டசபை அதிரும். மக்கள் மன்றத்திலேயே எழுப்புற கேள்விக்கு எவனாலையும் பதில் சொல்ல முடியல. சட்டசபைக்கு சீமான் போனால் காரைக்குடிக்கு ஒரு வரலாற்று வாய்ப்பு கிடைக்கும். அதிர விட்டுருவான். கேட்கிற கேள்வியில அழகப்பா பல்கலைக்கழகம் உலகத்தரமான பல்கலைக்கழகமாக மாறும். காரைக்குடியினுடைய ஒட்டுமொத்தமான நீர்நிலைகளும் சரி செய்யப்படும். காரைக்குடியில ஒரு சட்டமன்ற பிரச்சனை ஒண்ணு வராது. இங்க கிடப்பான்
தமிழ்நாட்டுக்கு ஒரு மாதிரி சட்டமன்றத்தை, ஏன் இந்தியாவுக்கே ஒரு மாதிரி சட்டமன்றத்தை, இந்தியாவின் சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் சீமான் என்கிற ஜனாதிபதி அறிவிக்கிற வரை வாய மாட்டான், களத்தில் நிற்பான். 1000 கனவு இருக்கு. மாங்குடிக்கோ தேர்போகி பாண்டிக்கோ பிரபு டெண்டலுக்கோ கனவு கிடையாது. அவங்களுக்கு எம்எல்ஏ ஆகிற கனவு. எங்களுக்கு எம்எல்ஏ ஆகிற கனவல்ல, இந்த நாட்டை நல்வழிப்படுத்த வேண்டும். ஊழல் லஞ்சமற்ற, பசி பஞ்சமற்ற, பசிக்கு அழாத குழந்தை, பாலுக்கு ஏங்காத மாணவன், பசிக்கு அழாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியாங்கிற பகத்சிங் கண்ட கனவை நிறைவேற்றுவது எங்கள் கோட்பாடு. தற்சார்பு பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்குவது எங்கள் கோட்பாடு. அப்படி மாங்குடியை பேச சொல்லுங்க, அண்ணன் தேர்போகி பாண்டியன் அண்ணன் பேச சொல்லுங்க, பேசுவாங்களா? பேசவே மாட்டாங்க. அவங்களுக்கு பேச்சு தேவையில்லை, 2 days போதும் நோட்டை கொடுக்கறதுக்கு. பணத்தை கொடுத்து ஓட்ட வாங்கலான்னு காரைக்குடியிலுடைய மான தமிழர்கள், காரைக்குடிய வீர தமிழர்கள் முடிவெடுத்துட்டான், இந்த முறை எங்கள் ஓட்டு சீமானுக்கு தான் என்பதை உறுதியாயிடுச்சு. அவர் வெற்றி பெற போறாரு. அதுவும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே சீமான் வெற்றி பெற போறாருன்னு தெரிஞ்ச உடனே நரி உலையிடுது, எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறான். தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு கட்சியின் தலைவன் தான் சொன்னாங்க, நான் வந்தா என் பொம்பளை பிள்ளை மேல கைய வச்சா எடுத்த உடனே உனக்கு தூக்கு, பெண்கள் மீது கை வைத்தால் வெட்ட வேண்டியது கைகளை அல்ல தலையை என்ற பாகுபலி படத்தில் சொல்றது போல பெண் மேல கை வச்சா அவனுக்கு மரண தண்டனை. டாஸ்மாக் முழுமையாக இழுத்து மூடப்படும். திமுக, அதிமுக, தாவேக யாராவது சொன்னாங்களா? சொல்ல மாட்டான். ஏன்? வருமானமே அதுல இருந்து தான். சொல்லுங்க. டாஸ்மாக் இழுத்து, டாஸ்மாக் மாற்றாக பணம்பால் தென்னம்பால், பனங்கல்லு தென்னங்கல்லு ஒரு ஊருக்கு கிடைக்கும். நல்ல உற்சாகமா குடிச்சிட்டு உழைப்பா, அதுல கால்சியம் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு, விட்டமின் இருக்கு, எல்லாம் இருக்கு, உடம்புக்கு தேவையான ஆரோக்கியம் இருக்கு. ஒருத்தன் 42 நாட்கள் ஒரு பண கல்ல குடிச்சா ஸ்கின் டோன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஸ்கின் டோன் எல்லாரும் கேட்பாங்க, என்னங்க நீங்க மேக்கப் போடுறீங்களா? ஒண்ணுமே இல்லை, இங்க பாருங்க, ஒண்ணுமே இல்லை, ஒரு மேக்கப் கிடையாது. காலையில என் தம்பி ஒருத்தன் கல் வாங்கிட்டு வந்தான், நல்லா குடிச்சேன், நல்லா தூங்குனேன், வந்திருக்கேன். முடிஞ்சா காவல்துறை வழக்கு போட்டுக்கோங்க. தினமும் கல்லு குடிக்கணும். நாங்க கல்லு குடிச்சு இப்ப பேசல, கல்லு குடிச்சிட்டு தூங்கிடுவேன். இப்ப இரவு போய் கல்லு குடிச்சிட்டு நல்லா தூங்கிடுவேன். காலையில நல்ல பதநீர் கல்லு. ஏன்? இதுதான் ஸ்கின் டோனை அழகா வச்சுக்குது. வயிற்று பிரச்சனை கிடையாது. 1 லிட்டர் 1/2 லிட்டர் குடிச்சோமா காலையில கல்ல கலன்னு இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. வயிற்று பிரச்சனை, வாயு பிரச்சனை எது இருக்காது. கால்சியம், உடம்புக்கு தேவையான சுண்ணாம்பு சத்து. நீங்க நினைச்சிருக்கீங்க ஆள் இப்படி கொத்துன்னு வச்சுக்கோங்க, மூக்க கொல கொலன்னு உடையும். ஏன்னா அவ்வளவு இரும்பு சத்து இருக்கு, கால்சியம் இருக்கு. கள்ளக்குறிச்சியில பார்த்திருப்பாங்க பல பேர் நம்ம அடி எப்படி இருந்துச்சுன்னு. அன்போ அன்போ எங்களுக்கு தான் முதல்ல அன்போ பேரன்பு, கோபமா பெருங்கோபம், அதான் சீமான் தம்பிகள் அப்படி இறக்கிருக்கான். அப்போ அந்த கல்ல குடிச்சிட்டு 42 நாட்கள் கல்லு குடிச்சா உடம்பு அப்படி இருக்கும். நம்ம தாய்மார்கள்லாம் ஒரு காலத்துல பிரசவ வலி எடுக்கும் போது ஒரு 100 ml கல்ல குடிப்பாங்களாம். கல்ல குடிச்சிட்டு சுகப்பிரசவம் அழகா பிள்ளையை பெத்தெடுப்பாங்க. தாய்ப்பால் சுரக்கலையா ஒரு 100 ml கல்லு குடிப்பாங்க, தாய்ப்பால் சுரக்கும். அன்னைக்கு கல்லு குடிச்சு 14 பிள்ளைகளை பெத்தெடுத்தான். இன்னைக்கு குவார்டர் குடிச்சு ஒத்த பிள்ளைக்கு வக்கு இல்லாம போயிட்டான். ஐஸ்வர்யா கருத்தரிப்பு மையம், உங்களுக்கும் ஒரு குழந்தை அப்படின்ட்டான், முடிச்சிட்டான். நாம் இருவர் நமக்கு இருவர்னா, அவர் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னா, இப்ப நாம் இருவர் நமக்கு எதுக்கு மற்றொருவர், முடிச்சிட்டாங்க கதையை. ஏன்? நான் சேலஞ்ச் பண்றேன். இந்த பல சேலஞ்ச், இந்த கப்பல் கோல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, விஜயின் திரிசாவும் பண்றாங்க கப்பல் கோல்ஸ், அது மாதிரி பல கோல் இருக்கு. அந்த மாதிரி நான் ஒரு கோல் சொல்றேன், 42 நாட்கள் நீங்க கல்லு குடிங்க, 42 நாள் தொடர்ச்சியா கல்லு குடிங்க. கல்லு குடிச்சிட்டு 43வது நாள் நீங்க எப்படி இருப்பீங்கன்னா அழகா இருப்பீங்க. எங்க அண்ணன் சீமான் மாதிரி அப்படி இருப்பீங்க. நீங்க 42 நாள் ஒரு ஃபுல் வாங்கி டாஸ்மாக்ல குடிங்க. 43வது நாள் நீங்க உயிரோடு இருந்தா உங்களுக்கு மாலை வைக்க நான் வரேன். 42 நாள் கல்லு குடிச்சவன் நல்லா இருப்பான், 42 நாள் இந்த டாஸ்மாக் சரக குடிச்சா செத்து போயிருவான். புதைச்சிட வேண்டியதான் அவனை. 43 நாள் செத்துருவான். அப்போ எது மாற்று? அது உடம்பை கெடுக்குது, இது உடம்பை வளர்க்குது. அதுல 50,000 கோடி தான். அதுல முதலாளி பிழைப்பான், இதுல தொழிலாளி பிழைப்பான், தமிழ் விவசாயி பிழைப்பான். அதனால கல்லுக்கு தடை. தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்துல பனை ஏறிய ஒரு விவசாயிய காலில் சுட்டுருக்காங்க. ஏன்?
அந்த கல்லை இறக்குனா டாஸ்மாக் எவனும் போக மாட்டான். டாஸ்மாக் போகலன்னா வியாபாரம் வைக்காது. வியாபாரம் இல்லனா அங்க முதலாளி ஆளை வைத்துக்கிற முதலாளிக்கு ஓடாது. முதலாளி யார் வச்சுக்கிறா? இந்த கார்த்தி சிதம்பரம் வகையரா, இந்த கனிமொழி வகையரா, இந்த சோக்கால் டிஎம்கே வகையரா முழுக்க வச்சிருக்கான். அவன் டாஸ்மாக்காக இந்த சாராயத்தை வைக்கல, அவன் வச்சிருக்கிற சாராய ஆலைக்காகத்தான் டாஸ்மாக்கே வச்சிருக்கிறான். எல்லாரும் சொல்வது நல்லாச்சு நல்லாச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு. பெண்களுக்கு பாதுகாப்பு டாஸ்மாக முதல்ல இழுத்து மூடுறா. நாங்க வர்றோம். வரும்போது டாஸ்மாக் இருந்த இடத்துல கல்வி கண் திறந்த காமராஜர் படிப்பகத்தை கட்டுவோம். குடிப்பகம் இருந்த இடத்துல படிப்பகம். வீதிக்கு வீதி தேவை. குடிப்பகமா படிப்பகமா? இந்த காரைக்குடியில எத்தனை நூலகம் இருக்கு, எத்தனை டாஸ்மாக் இருக்கு? இங்க இருக்கிற இளைஞர்கள் படிக்கணும்னு ஆசைப்படுறான். அவனுக்கு இந்திய வரலாறு, உலக வரலாறு, தமிழ் வரலாறு எல்லாம் படிக்கணும். வேலுநாச்சியார் வரலாறு, மருதுபாண்டி வரலாறு படிக்கணும். படிக்க நினைவனுக்கு படிப்பகம் தேவையா, நூலகம் தேவையா, அவனுக்கு குடிப்பகம் தேவையா? ஒரு இளைஞன் கேட்டான், தமிழ்நாட்டில் 4500 நூலகம் படிப்பகம் இருக்கு, 6700 குடிப்பகம் இருக்கு. இப்ப நான் படிக்கவா குடிக்கவா, இல்ல என்னை படிக்க விடாமல் குடிக்க வைப்போனை தூக்கி போட்டு அடிக்கவான்னு கேட்டான். நீ தூக்கி போட்டு அடிக்க வேண்டாம், ஓட்ட மட்டும் போடு, சீமானுக்கு மண்ணா மாறும். அதனால என்பதற்குரிய காரைக்குடி வாழ் சொந்தங்களே, உங்களுக்கு ஒரு வரலாற்று வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. 15 ஆண்டு காலமாக தமிழ் இனத்தினுடைய எல்லா போராட்டத்திலும் கலந்து கொண்ட 8 வழிச்சாலை, சாகர் மாலா, பாரத் மாலா, தூய்மை பணியாளர் போராட்டம், மருத்துவர் போராட்டம், மாணவர் போராட்டம், செவிலியர் போராட்டம், அங்க ஹைட்ரோ கார்பன், காவிரி, முல்லை பெரியார் பிரச்சனை, ஈழத்தமிழர் பிரச்சனை, மீனவர் பிரச்சனை, மாணவர் பிரச்சனை என்ற எல்லா களத்திலும் முதல் ஆளாக களத்தில் நின்ற மண்ணின் மகன் செந்தமிழன் சீமான் உங்களை நம்பி, காரைக்குடி தம்பிகளை நம்பி, காரைக்குடி தங்கைகளை நம்பி, காரைக்குடி அக்கா தங்கைகளை, மான தமிழர்களை நம்பி நிற்கிறாரு. எங்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம். ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி, அந்த பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுவன் தேசத்துறை என்ற தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவருடைய வார்த்தைக்கு இணங்க ஓட்டுக்கு பணம் தரமாட்டோம். பணம் இல்லை, அரசியல் நிற்பதற்கு பணம் தேவையில்லை. நல்ல குணமும் நல்ல மனமும் தமிழ் இனமும் இருந்தால் போதும் என்று களத்தில் நிற்கிறோம். எங்களுக்கு செலவு செய்ய காசு இல்லை. ஆனா தமிழ்நாட்டிலேயே ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற கட்சிகளுக்கு மத்தியில, எலெக்ஷன் பூத் ஏஜென்ட்க்கு காசு கொடுக்கிற கட்சிகளுக்கு மத்தியில, கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுக்கிற கட்சிகளுக்கு மத்தியில ஒரு கட்சியின் தலைவர் சீமான் பேசிக் கொண்டிருக்கிறார். கூட்டத்திலே ஒரு பையன் ஓடி வந்து, சின்ன பையன், 5 வயசு பையன் ஓடி வந்து ஒரு உண்டியலை தூக்கி அவர் கையில கொடுத்து, பெரியப்பா விட்டாதீங்க, உங்களுக்காக நாங்க இருக்கிறோம் என்று சொல்றார். கட்சி கூட்டத்துக்கு வர மக்கள் காசு கொடுத்து ஒரு கூட்டம் நடக்குதுன்னா அது நாம் தான் கட்சி கூட்டம் மட்டும்தான். இப்ப நடிகை வருவான், அவனுக்கு பெரிய கூட்டம் கூடும். நாளைக்கு பாருங்க, காரைக்குடியில தமிழ்நாடு முழுக்க கூட்டுருவாங்க. தமிழ்நாடு முழுக்க கூட்டு வந்து நாங்க தான் காரைக்குடியில பெரிய மாசு அப்படின்னு காட்டுவாங்க. அவன் எலெக்ஷன் மறுநாள் காலம் எவனும் இருக்க மாட்டான். பெரிய பாருங்க, நாளைக்கு காரைக்குடி நாங்க கூட்டம் போட்டு போறோம். ஒரு சின்ன குப்பை கடந்த கூட எங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எடுத்துருவா. நாளைக்கு காரைக்குடியில பாருங்க, அந்த தேவர் சிலை பக்கத்துல படுற பாடம் மட்டும் பாருங்க. நீங்க தமிழ்நாட்டிலேயே என்னென்ன திடீர்னு காரைக்குடியில பார்த்தா மரத்துக்கு போற ட்ரெஸ் போட்டுருக்காங்க. என்ன மரத்துக்கு ட்ரெஸ் போட்டிருக்காங்க? என்ன மரம் பாவாடை கட்டிக்கிட்டு பாக்குறேன். மரத்தை சுத்தி இந்த வடிவேலு கோவில் படத்தை வரல கூடையை கட்டிக்கிட்டு, ஐயோ இடிக்குதே அப்படின்னு. இது வேற வேப்பங்களை வச்சு ஆடிட்டு வருவாப்புல வடிவேலு. அது மாதிரி மரத்துக்கு பாவாடை கட்டிருக்காங்க காரைக்குடியில. என்னங்க மரத்துக்கு பாவாடை? காரைக்குடியில என்னங்க பிரச்சனை கேட்டா, நாளைக்கு அணில் கூட்டம் வருது. அதுவும் அந்த அணில் கூட காட்டு அணிலு, அது தற்கொலை அணிலு, முட்டா அணிலு, ஒரு பைத்தியகார அணில்கிறது. எந்த கூப்பு, எது சோசியல் டஸ்ட் என்னன்னு தெரியாது. அவங்க வந்துட்டு போன இடம் கண்ணாடி கடைக்குள்ள காட்டான புகுந்தது போல இருக்கும். அவங்க வந்துட்டு போன இடம் நல்ல கரடி காத்தெருமை புகுந்த கரும்பு காடு மாதிரி ஆயிரும். அவங்க வந்துட்டு போன இடம் புயலடிச்ச பொறியிட மாதிரி ஆயிரும். அப்படி இருக்காங்க. காரைக்குடியுடைய மாநகராட்சி எல்லாம் ஆளுக்கு 5 பத்தா போட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பெரிய பாவாடையை வாங்கி மரத்தை சுத்திருக்காங்க. இப்ப யாருக்கிற, அதுவும் டிரான்ஸ்பார்மர் சுத்தி, மரத்தை சுத்தி எதுக்கு வந்து ஏறி மரக்கள் எல்லாம் உடைச்சு போட்டு, டிரான்ஸ்பார்மரை உடைச்சு போட்டு, எல்லாத்தையும் அறுத்து போட்டு, போலீஸ்கார் நாங்களும் எவ்வளவோ போராட்டம் பண்ணிருக்காங்க. போலீஸ்காரங்க எங்களை அடிக்கிறாங்க, வழக்கு போட்டிருக்காங்க, எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா காவல்துறையை நாங்க அண்ணன் தம்பியா தான் பார்ப்போம். யாரையும் நாங்க மாற்று ஆளா பார்க்கணும். அவங்க அரசினுடைய ஒரு ஆள், அவ்வளவுதான். காவல்துறையை போராட்டம் பண்றாங்க. காவல்துறை நிக்குது, காவல்துறை கையை ஒருத்தன் கடிச்சு போவான். இந்த கூட்டத்துக்கிட்ட நாடு சிக்கனா நாடு என்னாகும் என்று மட்டும் கற்பனை செஞ்சு பாருங்க.
அரசியல்னா என்னன்னே தெரியாத, கொள்கை என்றால் என்னன்னே தெரியாத, கோட்பாடு என்றால் என்னன்னே தெரியாத, வெறும் இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியா ரீல்ஸ் போட்டுக்கொண்டு அதை வைத்து பெரிய மாசுங்கிறாங்க. துப்பாக்கி படத்துல நடிச்சவனே பெரிய ஹீரோன்னா துப்பாக்கி தூக்கி சண்டை போட்ட எங்க தலைவன் பிரபாகரன் எவ்வளவு பெரிய ஹீரோ. நீ திரையில தம்பி, ஹலோ ப்ரோ, பக்கா மாசு, நீ திரையில சண்டை போடுறவன், நாங்க தரையில சண்டை போடுறீங்க. உலகத்துல கடற்படை, தரைப்படை, வான்படை, கரும் புலிப்படை என்ற 24 படைகள் கட்டி உலகத்தின் தலை சிறந்த தமிழ் தேசிய ராணுவத்தை கட்டமைப்பிய எங்கள் தலைவன் பிரபாகருடைய அரசியல் படை இந்த நாம் தமிழர் கட்சி. உனக்கு நீயே பெரிய ஹீரோப்பா. கட்டிய மனைவியை அடிச்சு வரட்டு நீயே ஹீரோனா. பெத்தெடுத்த பிள்ளைகளையும் கட்டிய மனைவியும் களத்துல பணிபடுத்த என் தலைவன் எவ்வளவு பெரிய ஹீரோனா. அவரோட ஒப்பிட முடியுமா? சொன்னாரு, நம்ம தாவேகா என்பது முத்துராமலிங்க தேவர் போல, காமராஜர் போல, வஉசி போல உழைப்போம். முத்துராமலிங்க தேவர் முன்ன பண்ண பாத்திருக்கியா? நீ சிலையால் பாத்திருக்கியா? எப்பா, நாட்டு விடுதலைக்காக தன்னுடைய சொந்த சொத்துக்களை ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எழுதி கொடுத்து, சேதுபதி வம்சத்திலே பிறந்திருந்தாலும் பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டாது, காவி வேட்டி கட்டி மீசை கூட வைக்காது, திருநனை பூசிக்கொண்டு ஒரு சித்தர் போல முனிவர் போல ஏழையான வாழ்க்கையை வாழ்ந்தவர் எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்கள். 9 ஆண்டுகள் சிறையிலை பெற்று குற்றப்பரம்பரை சட்டம் கட்ட பொழுது வெள்ளைக்காரன் கைரேகை வைக்க சொல்லும் போது கைரேகை வைக்காத கட்ட வரல வெட்டி வீசா என்று முழங்கியவர் எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவர். அவர் பேச சொல்ல உங்களுக்கு அருகதை இருக்கா? அவரு கல்யாணமே முடிக்காம வாழ்ந்தவர். நீ பொண்டாட்டியை வட்டி விட்டுட்டு ஒரு படத்துல களவாணி படத்துல காமெடி வரும், ஏண்டா உன்கிட்ட பிள்ளைக்கு பணம் வாங்கி கொடுக்க வக்கல்ல ஆட்டக்காரிக்கு 500 ரூபாய் மானங்கட்ட பஞ்சாயத்து அப்படிங்கிற மாதிரி மனைவி கதை இருக்கும் போது நடிகையோட கல்யாண வீட்டுக்கு போற நீங்கள் எல்லாம் முத்துராமலிங்க தேவரை காமராஜரை பேசலாமா? 2 பேருமே, காமராஜர் முத்துராமலிங்க 2 பேருமே மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, பதவி ஆசை இல்லாமல் வாழ்ந்தவர்கள் காமராஜர் முத்துராமலிங்க தேவர். அவர்களை பற்றி பேச தகுதி யாரும் இருக்கா? படிச்சிருக்கியா? முதல்ல நீ அவங்களை படிச்சிருக்கியா? அவங்க யாருன்னா தெரியுமா? வஉசி யாருன்னு தெரியுமா? விட்டுட்டு வந்த யார் விட்டுட்டு வந்தா? 1904 தூத்துக்குடி மாவட்டத்தில் வக்கீல் குடும்பத்தில் பிறந்து 50,000 சம்பளம் வாங்கக்கூடிய குடும்பத்தில் பிறந்து தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று காலா லாவியாங்கிற 2 கப்பலை கட்டி வெள்ளைக்காரருக்கு எதிராக கப்பலை ஓட்டினார் என்று கோவை சிறையில் அடைக்கப்பட்டு மாடு கூட இழுக்க திணறுகிற செக்கை இழுத்தான், செக்கெழுத்த செம்மல் கப்பலோட்டிய தமிழன் எங்கள் பாட்டன் பாபு சிதம்பரம் பிள்ளை. அவர் பேர் சொல்ல தகுதி இருக்கானா? 800 கோடி வீடு, 900 ஸ்கொயர் ஃபீட் வீடு, பெரிய பண்ணை வீடு, 200 கோடி பேங்க் பேலன்ஸ், 10 கார், 10 கேர், 6 கோடியில கேர்வனு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நான் விட்டுட்டு வந்துட்டேன். ஆமா, பனையூர் வீட்டை பள்ளிக்கூடத்துக்கு எழுதி கொடுத்துட்டாப்ல, பட்டினப்பாக்கம் வீட்டை மருத்துவமனைக்கு எழுதி கொடுத்துட்டாப்ல. இந்த முத்து படத்தில் ரஜினிகாந்த் ஐயா வந்து ரகுவரன் அள்ளி கொடுப்பாருல, அது மாதிரி எல்லாத்தையும் ஏழை மக்களுக்கு எழுதி கொடுத்துட்டு பெரிய ஒரு அண்ணாமலை செட்டியாரு அப்படியே தான தர்மம் பண்ணி நாட்டு மக்களுக்கு உழைச்சி கல்வி வல்லுன்னு இவரு. டேய், 5 பைசா எச்சிக்கிட்டு வெட்ட மாட்டான், எச்சிக்கிட்டு காக்கா கூட வெட்ட மாட்டாப்ல. அவர் வந்துட்டு இப்ப நான் விட்டுட்டு வந்தேன் என்னத்தை விட்டு வந்தீங்க? நான் கூட ரொம்ப யோசிச்சேன், விட்டுட்டு வந்தேன் என்னடா விட்டு வந்து பார்த்தா பொண்டாட்டி விட்டு வந்திருக்காப்ல. அதைத்தான் விட்டுட்டு வந்தேன். ஓ, இதத்தை விட்டு வந்தீங்களா? அதனால என் நன்றிக்குரிய காரைக்குடி வாழ் சொந்தங்கள், 5 விளக்கிலே வாழக்கூடிய தமிழர்கள், உங்களுக்கு ஒரு வரலாற்று வாய்ப்பு கிடைத்திருக்கு, தவற விட்டுறாதீங்க. உங்கள் தொகுதியிலிருந்து காரைக்குடியிலிருந்து சீமான் இல்ல, காரைக்குடியின் சீமான், சீமான் ஃபார் காரைக்குடி இல்ல, காரைக்குடியின் சீமான், காரைக்குடியின் சீமான் சட்டமன்றத்திலே ஒழிக்கப் போவது உறுதி. அதற்கு உறுதுணையாக நீங்கள் நின்று சீமான் வந்தார், நடிகனும் வந்தான், நடிகனை பெண்ணுக்கு தள்ளி இங்கிருந்த காங்கிரஸை பெண்ணுக்கு தள்ளி காரைக்குடியின் மாணவ தமிழர்கள் சென்றவர்கள் சீமானுக்கு வாக்கு செலுத்தி வரலாற்றை புரட்சி செய்தார்கள் என்ற வரலாறை பதிவு செய்ய எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்களாமா? இந்த திமுக மத்தெல்லாம் என்ன பேசிக்கிறாங்களாமா? சீமானுக்கு நல்ல மேல ஏறி வருது காரைக்குடியில, விட்டுறாதீங்க. ஒரு தடவை சீமான காரைக்குடியில ஜெயிக்க விட்டீங்க, காரைக்குடியை நீங்க மறந்துட வேண்டியதான். அவன் காரைக்குடிய கோட்டையா மாத்திருவான், காரைக்குடிய கோட்டையா மாத்தினா பக்கத்துல திருப்பத்தூர் வருவான்,
அடுத்த மானாமதுரை வருவான், அடுத்த பரமக்குடி வருவான், அடுத்த ஒவ்வொரு ஊருக்கு வருவான். சிவகங்கை பாராளுமன்றம் பறி போயிடும். ஏற்கனவே பாராளுமன்றத்தில் மோடியா ராகுல் காந்தி சண்டையில சீமான் ஒரு சின்ன பொண்ணு நிப்பாட்டி 1,64,000 ஓட்டு வாங்கிட்டான். ஓட்டுக்கு பணத்தை கொடுக்காம நாடாளுமன்ற தேர்தலில் சிவகங்கை மக்கள் 1,60,000 ஓட்டை போட்டுட்டான். சீமான் மேல ஏறிக்கிட்டு இருக்கா. சிவகங்கையில விட்டாதீங்க, ஒரு தடவை விட்டா அவனை இறக்க முடியாது. இனிமேல் எவனாலே இறக்க முடியாது. சிவன் அந்த யமன் மயில எவனாலையோ சீமானின் வெற்றியை தவிர்க்க முடியாது. அதனால் என்றுக்குரிய மக்களே, காரைக்குடியில் வாழ்கிற மாணவ சொந்தங்களே, சுமக்கும் உழவன் சின்னத்தை தூக்கி கொண்டு, விவசாய சின்னத்தை தூக்கி கொண்டு உங்கள் பிள்ளைகள் வந்திருக்கிறோம். உங்கள் மகன், உங்கள் அண்ணன் உங்களுக்காக களத்தில் என்று 15 வருஷம் தன் வருமானத்தை விட இனமானமே பெரிது நிற்கிற இந்த மண்ணின் மகன், சிவகங்கை சீமை பெற்றெடுத்த மகன் அண்ணன் சீமானுக்கு சுமக்கும் உழவன் சின்னத்திலே நாட்டிலே பொறியாளம் தோக்கலாம், மருத்துவம் தோக்கலாம், ஆனால் உணவை தருகிற விவசாயி தோற்கக்கூடாது. ஒரு விவசாயி சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். அதனால் கையை முறுக்கி விவசாயில போடுங்க. விவசாயில போட்டு வந்து வெளியே வந்து விசிலடிங்க. வெற்றி நமதே. அண்ணன் சீமானை காரைக்குடியிலிருந்து சட்டசபைக்கு அனுப்புங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.